வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் நடந்ததை வச்சு நம்ம பேசியிருந்தோம். சாண்ட்ரா கனி இந்த பஞ்சாயத்து. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி பாடினாங்கன்னு சொல்லிட்டு அதை பஞ்சாயத்து ஆக்குனாங்க. அப்புறம் வந்து பாப்பா பாடும் பாட்டுன்னு ஏதோ பாடியிருக்கிறாங்க போல இருக்க ஒரு பாட்டு. அதுக்கு வந்து குழந்தைங்கள ஏன் இழுக்கிறீங்க கேம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பழைய போடுறாங்க. என்ன இதெல்லாம் ஓவராக இருக்குது, டூ மச்சாக இருக்குது, இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கும் திங்க் பண்ணுறது பழி போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இது எபிசோடில் பார்த்ததும் நமக்கு புரிஞ்சது. அப்படியே எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளிப்பெல்லாம் வந்து குறும்படங்களாக ஷேர் பண்ணப்படுது. அதை பார்க்கும்போது பர்செப்ஷனே அப்படியே மாறுதுங்க. நம்ம இன்னும் யோசிக்காமல் விட்டோம். இவங்க 2 பேர் மோசமானவர்கள் தான், விக்ரம் கனி பாஸ்டில். ஆனால் இப்போ அது மாதிரி பண்ணல எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்தால் நடந்த விஷயமே வேறவா இருக்குது. இங்கே சாண்ட்ரா, வினோத், அமித் 3 பேர் பேசும்போது வெளியில் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போவும் வினோத் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. வினோத் உங்களுக்காக வந்து நீங்கள் பாடின பாட்டை வச்சு ட்ரிகர் பண்ணாங்க. எனக்கு மலையாளம், இந்த மலையாளத்தில் வேறு பாட்டு பாடியிருக்காரு இந்த விக்ரம். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம முன்னாடி போவோம். நம்ம அந்த பிரஜன் வந்து ஷோல்டர் ஆட்டினார்ல விஜய் சேதுபதி முன்னாடி, அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அப்படிங்கிற பாட்டை வந்து போட்டவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டு அது ஃபன்னுன்னு ஆரம்பிச்சவர். அப்புறம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணவர். அப்படியே அந்த பக்கம் கனிக்கு வந்தோம் அப்படின்னா ஹோட்டல் டாஸ்கில் பார்வதியை வச்சு ஏட்டிக்கு போட்டியாக பாட வச்சுருப்பாங்க. அப்போ பார்வதி பாட முடியாமல் திணறிருப்பாங்க. அப்போ என்னெல்லாம் பாட்டு பாடியிருப்பாங்க? வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க கனி அப்போ. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பண்ணக்கூடியவர்கள் தான். ஆனால் இங்கே பண்ணலையே அப்படின்னா, இங்கே நமக்கு காட்டினது வந்து ஒரே ஒரு பாட்டு தானே பாடினாங்க. அவங்க பேசுறதுலேருந்து பாப்பா பாடு பாட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே சொன்னோம். இங்கே சம்பவம் பார்த்தீங்கன்னா பார்வதி முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு, அதாவது எஃப்ஜே இந்த பக்கம் இருந்து பாட்டு பாடிட்டு இருக்கான், கனி வந்து அங்கே உட்காந்துட்டு காய் இது கட் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்தில் விக்கல்ஸ் இருக்கிற அப்படி. இப்போ இவங்க வேற பாட்டு பாடி சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படின்றாங்க. அப்போ பின்னாடி வந்து எம்மாடி ஆத்தாடி அப்படின்னு ஒருத்தவங்க பாடினதும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் பாட அங்கேயே சாண்ட்ரா வந்து நிப்பாட்டி சொல்கிறாங்க, எதுக்கு அம்மா அம்மான்னு சொன்னேன்னு. நான் கூட நேற்று எபிசோடில் பார்த்தது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அம்மாவை பற்றி பாடினாங்கன்னா அம்மா பாட்டு ஏதோ பாடியிருக்காங்க பொழுது, என்னம்மா இந்த அம்மா வந்து அம்மாவை பற்றி பாடக்கூடாது, குழந்தைய பற்றி பாடக்கூடாது, புருஷனை பற்றி பாடக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னால் என்ன பாட்டு தான் பாடுவாங்க அவங்க அப்படின்னு அப்படி தான் தோணுச்சு நமக்கு. ஆனால் இப்போ பார்த்தா இவங்க அம்மா பாட்டு பாடல பார்வதி, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி இப்படி ஆரம்பிக்க, அதுக்கு சாண்ட்ரா கேட்கும்போது வந்து பின்னாடி இங்கே ஆரம்பித்து அப்படியே அம்மாடி ஆத்தாடிக்கு வரலாம். அம்மாடி அப்படிங்கிறது என்னது? நீ வந்து எம்மாடி ஆத்தாடியை வந்து அம்மாடின்னு கூட சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மா அம்மா அப்படின்னு ஆரம்பிப்பேன் அம்மாடி ஆத்தாடிக்கு. ஸோ அங்கேயே வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல கனி சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா கனியை பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு. அப்போவே வந்து புரிஞ்சிருச்சு இவங்க எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க. இப்போ கானா வினோத்துக்கு வந்து அவர் பாடின பாட்டை வச்சு ட்ரிகர் பண்ணுறாங்க. சரிங்க, அப்படியேனாலும் ஒரு பாட்டு தானே, நான் பரவாயில்லைங்க, ஒரு பாட்டு இல்லை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்புறம் தோசையம்மா தோசை, பாப்பா பாடும் பாட்டு. இந்த தோசையம்மா தோசையில் வந்து சாண்ட்ராக்கு 2 தோசை, வினோத்துக்கு 2 தோசை, நடுவில் சில பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு 6 தோசை அப்படியெல்லாம் கணக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 தோசை 2 தோசைன்னு சொல்லிட்டு இப்படி இது 3 தோசையம்மா தோசை பார்த்தோம், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், பாப்பா பாடும் பாட்டு. இது இல்லாமல் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அது ஒன்று. இது நமக்கு வந்த லிஸ்ட்டு, வர லிஸ்ட்டு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இருக்குது. அப்போ தொடர்ந்து இப்போ நீங்கள் கானா வினோத்துக்கு ஒரு சாங் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் ட்ரிகர் பண்ணதான். அப்போ சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணோன்னா அந்த குழந்தைங்க சாங்காக வச்சு பாடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ ஒரு சாங் 2 சாங்குன்னா சரி தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அது வந்து சும்மா சிங்காக இருக்கலாம், நார்மலாக கோ இன்சிடென்ஸ் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது கோ இன்சிடென்ஸாங்க. தொடர்ந்து இப்போவே 4 பாட்டுக்கான குறும்படங்கள் இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பாடுறது அப்படி மலையாளம் யார், அது கூட கோ இன்சிடென்ஸா விக்ரம் பாடினது. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரைமை வந்து கனி வந்து ஆரம்பிக்கல, ஃபஸ்ட்டு பார்வதி தான் ஆரம்பித்ததா கனிக்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. கனியும் இதில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து அந்த ரைமிங் பாடினதில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி வரை இங்கே பாடுறது எல்லாமே குழந்தைங்க பாட்டாக இருக்குது, மலையாளத்தில் பாடுறீங்க. அப்போ இது இன்டென்ஷன் கிடையாதா? சாண்ட்ராவை டார்கெட் பண்ணது தானே அது. ஆமாம், ட்ரிகர் பண்ணுறதுக்காக அப்படி பாடணும்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடலாம், இதை குழந்தைங்களை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னதுக்கு இவங்க வந்து இது கேவலமாக இருக்குது, சீ அப்படின்லாம் கனி பேசினாங்கல்ல.
அப்புறம் என் மூஞ்சிலே நான் காரி துப்பிப்பேன் அப்படி பண்ணா, அப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அதை பண்ணால் காரி துப்பிப்பேன் போது நமக்கு டவுட்டாக இருந்தது. அப்படி பண்ணியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தோட சேர்ந்து. இதில் வேற குழந்தைங்களை இழுத்து சத்தியம் வேற. இதெல்லாம் நம்ம அப்போ பார்த்தோம். அதுக்கு அப்புறமா வந்து கேப்டன் கிட்ட விக்கல்ஸ் வந்து ஏற்றி விட்டுருப்பாரு போல இருக்கு. கேப்டன் கிட்ட வந்து அவங்க என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அவர் என்ன சொல்கிறார், அவரும் அவர் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுறாரு. யாரு கானா வினோத். அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்களை இழுத்து பாடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுற அளவுக்குலாம் இவங்க மோசமானவங்க கிடையாதுங்க. அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா நல்லவங்க, பிடிக்கலன்னா கெட்டவங்க, அப்படி தான் அவர் பார்ப்பாரு. அப்படி தான் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு. இதில் சபரி மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறா. அப்படி இப்போது இதில் வந்து எல்லாமே வந்து சாண்ட்ரா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது, சபரி அங்கே உட்காந்துட்டு அங்கே டிஸ்டர்ப் பண்ணாத 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, சபரி, அரோரா. இதில் சபரி வந்து அந்த எல்லாருமே அங்கே சாண்ட்ராவை சொல்லிட்டு இருக்கும்போது தனியாக அவங்க வெளில போயிட்டு இருக்காங்க பொழுது, இப்போ சபரி சொல்கிற இல்லை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போதே வேணான்னு சொன்னான். அதனால அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா, எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, ஒரு பாட்டுன்னா எஸ் அவங்க அப்படி எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறது தப்புன்னலாம். நீங்கள் பாடின அத்தனை பாட்டுமே அதுதானடா, அப்புறம் எப்படி அது கோஇன்சிடென்ஸா? அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு மட்டும் உட்காரும்போது டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு மலையாளம் வருது, ஒரு குழந்தைங்க பாட்டாக வருது அப்படின்னா இது கோஇன்சிடென்ஸா? இது சுபிக்ஷா வேற வந்து உருட்டாங்க. இதில் எஃப்ஜே உருட்டினா பாருங்கள், கடைசியில் உருட்டு. அவன் எப்படியெல்லாம் ஊட்டிருக்கான்னு நம்ம பார்த்துருக்குறோம். அவராக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிப்பார் ஒரு இதுலேயும் லவ் கண்டென்ட் பண்ணுறதுக்கு, தடவல் காஜி வேலைக்காக. அவன் வந்து இப்போ வினோத் குழந்தைங்க இல்லையா, இப்போ கனி குழந்தைங்க இல்லையா, சாண்ட்ரா குழந்தைங்க இல்லையா, சாண்ட்ராக்கு மட்டும் தான் இருக்கா, இவங்களுக்கெல்லாம் இருக்குல்ல, அப்போ வினோத்துக்கும் பண்ணாங்களா அப்படின்லாம் அப்படி தான் பாடி இருக்கிறாங்க. அவன் பண்ணிட்டு உருட்டுவான் பார்த்தியா, அதே போல் தான் உருட்டுறான் இங்கே. ஸோ இவ்வளோ மோசமாக இப்படி பண்ணோமா, பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமா அதோட நிப்பாட்டலைங்க. சாரி கேம்னு ஒன்று ஆடுவாங்கல்ல வழக்கமாக, அது ஆடுறாங்க திரும்ப. பார்வதி கிட்ட ஆடுறது, எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு, இப்போ வந்து சாண்ட்ரா போகிற போக்கில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, உங்களுக்கு யார் அந்த இடம் கொடுத்தது அப்படின்லாம் வர கேட்குறாங்க. இந்த பாசி ராஜமாதா கனி, நீ யார் அதை கேட்குறதுக்கு? நீ ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டு. அவங்க ஒரு பொய்யா ஒரு அலிகேஷனை வச்சாலும் அதை நீ டிஃபெண்ட் பண்ணலாம், கேட்கலாம், எதிர்க்கலாம். எதிர்த்துட்டு நீங்கள் எல்லாரும் முன்னாடி அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் கூட ஓகே. அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பர்சனலாக போகிறாங்க. உனக்கு யார் அந்த இடம் கொடுத்தது அப்படின்லாம் கேட்குறது யார்? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீ நான் ஹோஸ்டா? ராஜமாதானா நிஜமாவே ராஜமாதா வாழ்கிறாங்க போல இருக்கு. கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவங்க வந்து சாரி கேளுங்க அப்படின்றாங்க. அதை யாருமா நீ சொல்கிறதுக்கு? நீங்கள் 2 பேர் சண்டை வருது, மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்கன்னா எதுக்கு அவங்க சாரி கேட்கணும்? அவங்க இங்கே வீக்கெண்டில் வந்து நீ அட்ரஸ் பண்ணு. விஜய் சேதுபதி வருவார், தப்பு எந்த பக்கமோ அந்த பக்கம் போட்டு அடிக்க போகிறாரு, அவர் கேட்க சொல்லட்டும் சாரி. ஆனால் இவங்க கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு வந்து சாரி கேளு அப்படின்னு சொல்கிறது என்ன கேம் அது? இதில் கேட்டே ஆகணுன்றாங்க. வந்து உனக்கு யார் இடம் கொடுத்ததுக்கு? நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, நான் சத்தியமாக அந்த மாதிரி பண்ணலங்க, நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுங்க அப்படின்னா வேற. இதில் சாண்ட்ரா வந்து கரெக்டாக இதுதான் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை, அதான் சாண்ட்ரா மேலே இருக்கிற இன்னொரு தப்பு. அதான் எபிசோடில் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் புரியல. அங்கே வந்து திரும்பவும் இவங்க கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் பாடினீங்க, எனக்கு அப்படி தோணுச்சு, நான் அப்படி தான் பண்ணேன், நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க, அப்படி பண்ணால் நான் சொல்லுவேன். இல்லைங்க குழந்தைங்க இருக்குங்க, குழந்தைங்க இருக்கிற இன்னும் குழந்தைங்க இருக்குது, நான் அப்படி பண்ணுவேன்னா அதெல்லாம் மோசமானவங்க தான் அப்படி பண்ணுவாங்கன்னு. ஆமாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் பண்ணுவீங்களான்னு இவங்க கேட்குறாங்க சாண்ட்ராவை. சாண்ட்ரா வந்து நான் பண்ண மாட்டேன், ஆனால் யாராவது அந்த மாதிரி பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்றாங்க. அப்போ நான் வாண்டடாக பண்ணேன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன மோசமான தாயின்றீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. சாரி கேட்டே ஆகணுன்றாங்க. எப்படி கேட்பாங்க? எந்த சீசனில், இது எத்தனாவது சீசனில் வந்திருக்கிறீங்க? சண்டை நடக்குது அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்கள் மேலே ஒரு பழி போகிறாங்க, நீங்கள் எதிர்த்து கேட்கலாம். உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் வந்து கூட கேட்கலாம், தப்பு இல்லை. கேட்டுட்டு விட்டுணும் அதை. இல்லை நீங்கள் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம், இன்னொரு டாஸ்க்லையும் அதை சொல்கிறீங்கன்னா சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நீ சாரி கேளு, நீ தான் தப்பு, சாரி கேளு. இதில் இவங்க கனி கேட்கும்போது என்ன பாட்டுன்னு கேட்குறாங்க. அதனால தான் நமக்கும் வந்து சரி ஏதோ ஒரு பாட்டு தானே பாடினாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். சாண்ட்ரா வந்து எல்லாமே அப்படி தான் பாடினீங்கன்னு சொல்லாமல் அவங்க வந்து தெரில நீங்கள் அப்படி பாடினீங்க அப்படின்னு சொன்னதும் என்ன பாட்டுன்னே உங்களுக்கு தெரில, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பாடின பாட்டு ஃபுல்லாக இந்த பாட்டு தான். ஸோ டார்கெட் பண்ணன்னு தான் பண்ணீங்க, அதை ஒத்துங்கடா. அதை ஒத்துக்காமல் அவங்க அப்படி கேட்டால் அவங்களுக்கு எதிராக கூட்டமாக திரும்பி இதில் வேற சாரி கேளுன்னு வேற மிரட்டுறது என்னது? மிரட்டல் தானே இது? கூட்டம் கூட்டு மிரட்டுறீங்களா? ஸோ இப்போ விஜேஎஸ் வந்து அதாவது இந்த இதை அப்படியே கட் பண்ணி தனியாக இப்போ எபிசோடில் பார்க்கும்போது வேறு நரேஷன் இருக்குல்ல, ஓவர் டேமேஜ் கண்ட்ரோல் இந்த கனிக்கு. அதே நல்லா தெரியும். சாண்ட்ரா வந்து டுபாகூர் கேம் ஆடினாங்க, ஆமாம். அவங்க நடிக்கிறாங்க, ட்ராமா பண்ணுறாங்க, ஆமாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் அப்படியே கனிவு வடிஞ்சு ஓடுற ஆள் கிடையாது.
அது வில்லத்தனம், எல்லா வில்லத்தனமும் உங்ககிட்டயும் இருக்குது. இது விக்ரம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கூடன்னு தெரியும். ஸோ டோட்டலாக க்ளீனாக தெரியுது. இது உங்கள் ஸ்கெட்சு போட்டு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதை சொன்னால் உள்ளே இருக்கிற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சபரி மட்டும்தான் சொல்லக்கூடும் வீக்கெண்டில் அப்படின்னு நினைக்கிறேன். வரும் பஞ்சாயத்துக்கு இதில் எங்கே கேட்கணுமோ அங்கே நான் கேட்க வைப்பேன், கேட்க வைப்பேன் அப்படின்ட்டுலாம் போயிருக்கிறாங்க கன்னி அக்கா. கேட்க வைப்பாங்க, பார்ப்போம் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.